அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், நிறைய பெற்றவங்க தன் பிள்ளைகள்கிட்ட அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு எப்படியாவது போயிட்டு வரணுன்ட்டு காசு பணம் உள்ளவங்க பிள்ளைகிட்ட சொல்லிடுவாங்க, காசு பணம் இல்லாதவங்க சொல்ல மாட்டாங்க. ஆசை இருக்கும். சில பேர்கிட்ட காசு பணம் இருந்தும் கூட அத்தா அம்மாவை அல்லாஹ்வுடைய வீடை காட்டாமல் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. காரணம் என்னென்னா, அத்தா அம்மாவுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணிவிடைன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வீட்டை காட்டுறது. இன்றைக்கி என் வாழ்நாளில் நிறைய பார்த்துருக்குறேன். என் அம்மாவே எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் ட்ராவல்ஸ் இல்லாத காலத்துலேயே அம்மாட்ட ஏதாவது டூர் போகலாம் வரீங்களான்னு கேட்டால் அம்மா சொல்கிற ஒரே வார்த்தை, எனக்கு டூர் கூட்டிகிட்டு போகிற ஆசை இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒரு 20,000 ரூபா, அன்னைக்கு சில பேர் வந்து பயணச்சீட்டில் ஆஃபர் பண்ணுறேன் உலமாக்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு 20,000 ரூபா கட்டுறது கூட எனக்கு தகுதி இல்லாமல் இருந்தேன். ஆனால் அல்லாஹ்வுடைய உதவி இன்னைக்கு சம்பாத்தியம் இருக்குது, சம்பாதிக்கிறோம். அன்னைக்கு அம்மா சொல்லும் பொழுது என்கிட்ட காசு இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் காசு சேர்ந்துச்சு. அந்த காசை வச்சு அம்மாவை நான் உம்ராவுக்கு கூப்பிட்டு போயிட்டேன். இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய திருப்தி என்ன தெரியுமா? என் அம்மா ஆசைப்பட்டது அல்லாஹ்வோட வீடை பார்க்கணுண்டு. ஃப்ளைட்டில் ஏறி உட்காரும்போது என் அம்மா கூட அப்படியே அந்த பறக்கக்கூடிய நிலை வரும்பொழுது அப்படியே அம்மா பதட்டத்தோடு இருந்தது. அவங்களுக்கு ஆறுதலாக உட்கார்ந்துருந்தது. அம்மாவை வீல்சேரில் தள்ளிட்டு போனது, தவாஃப் செய்ய வச்சது, ஜியாரத்து கூட்டு போனது, இப்போ நினச்சா கூட மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? என் தாயினுடைய ஒரு ஆசை நிறைவேற்றிட்டு. அதே நேரம் ஒரு சில பேர் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, அத்தா அம்மா அனுப்பணுன்னு இருக்கிறோம் இப்படி சொல்லுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியே எல்லாம் வந்துருவாங்க, என்னென்னமோ பிளான் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரர் எங்கிட்ட வந்து சொன்னார், அம்மா உம்ராவுக்கு கூட்டு போகணும் சொல்லிகிட்டே இருந்தார். திடீர்னு அவங்க அம்மா மௌத்தாயிட்டாங்க. இப்போது கடைசி ஒரே ஒரு சிந்தனை, அம்மா கூட நான் மட்டும் வரேன். அவர் என்ன பிளான் பண்ணார்? நான், என் ஒய்ஃபு, என் 2 பிள்ளைங்க, என் அம்மா, என் சகோதரி எல்லாம் நிறைய பிளான் பண்ணார். ஆனால் கடைசியில் ஒன்றுமே ஆகல. நான் அம்மா மௌத்தாயிட்டேன். இப்போ அதனால் உங்கள் அம்மாவுக்கோ அத்தாவுக்கோ கொஞ்சோண்டு ஆசை இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் செய்யற ஒரு மிகப்பெரிய உபகாரம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வீட்டை உயிரோடு இருக்கும்பொழுது எப்படியாவது காட்டிடுங்களேன். கடனை வாங்கிலாம் இல்லை, உங்களுடைய சேவிங்கில் கொஞ்சம் முன்னே பின்னே செஞ்சு பொருளாதாரத்தை அம்மா அத்தாவை உம்ராவுக்கு அனுப்புங்க. காரணம், தாய்க்கும் தந்தைக்கும் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உபகாரம் தாயையும் தந்தையும் தந்த அல்லாஹ்வுடைய வீட்டை காணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருது. அதனால் யாருக்காவது அப்படி ஆசை இருந்துச்சுன்னா உடனே எப்படி யாரு கூடயாவது நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் அத்தா அம்மாவை உம்ராவுக்கு அனுப்புங்க. ஒரு ரிக்வெஸ்ட், எங்கூட அனுப்புனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நான் என் தாயாக தந்தையாக அவர்களை அரவணைத்து பார்த்து அல்லாஹ் நாடினால் சிறப்பாக கூட்டிகிட்டு வருவேன். விரும்பக்கூடியவர்கள் எங்களுடைய டிராவல்ஸின் மூலமாக வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.